हाय फ्रेंड्स वेलकम टू कनका सड़पांगरे இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது பாத்தீங்களா கறிவேப்பிலை இஞ்சி தக்காளி புளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் உளுத்தம்பருப்பு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம வதக்கி ஒரு தொகையல் தான் அரைக்க போறோம் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நிறைய பெரிய பீஸ் இஞ்சி இந்த அளவுக்கு புளி இருந்தா போதும் தக்காளி போடுறதுனால கொஞ்சமா புளி போட்டு அரைச்சோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால தான் இன்னைக்கு கறிவேப்பிலை தொகையில் வந்து கறிவேப்பிலை இஞ்சி வச்சு தக்காளி போட்டு தொகையில் அரைக்க போகிறேன் இப்போது நம்ம இதெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பேனில் அடுப்பில் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு மிளகா சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வெண்டைக்காய் காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் காய் பண்ண போகிறேன் இதை பார்த்திங்களா கறிவேப்பிலை தொகையிலுக்கு உளுத்தம்பருப்பு வறுபட்டுருக்கு இப்போது குழம்பு சுண்டைக்காய் போட்டு குழம்பு பண்ணியாச்சு இப்போது இது வதக்கினோடனே தொகையில் அரைக்கலாம் இது கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம தொகையில் அரைக்கலாம் உளுத்தம்பருப்பு வறுபட்டெடுத்து இப்போது இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் இப்போது இதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற புளி தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் வதக்கினா நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த சூட்லேயே நல்லா வதங்கட்டும் இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு பரட்டிட்டு அரைச்சோன்னா வாசனையாக இருக்கும் இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து அரைச்சா நம்மளோட சூப்பரான இஞ்சி கருவேப்பிலை தொகைகள் ரெடி ஆகிடும் ரொம்ப ஹெல்த்தி சாதத்தில் போட்டு கசங்கி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை தொகைகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டேன் உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை தொகையில் என்னடா தக்காளிலாம் போட்டிருக்காளின்னு பார்க்குறீங்களா பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் போட்டிருக்கேன் நான் தேங்காய் தொகையில் கூட போட்டிருக்கேன் தக்காளி போட்டு அரைப்பேன் நான் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் நம்மளோட கருவேப்பிலை இஞ்சி தொகையிலுக்கு நல்லா ஆறிடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றின்ட்டேன் இப்போது நம்ம இதை ஃபைனாக அரைச்சின்னு வரலாம் நம்மளோட தொகையல் சூப்பராக அரைச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாய்க்கு அன்னதிரேஷன் நீங்கள் இருக்கும் இப்போது இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை இஞ்சியும் போட்டு தக்காளி போட்டு தொகையில் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்